சனி வக்ரப்பலன் 2024 கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஜூன் 29 முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை சுமார் 140 நாட்கள் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த சனீஸ்வர பகவான் 2023ஆம் ஆண்டு சனி பகவான் வக்ரமாகும் போது மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்திற்கு பயிற்சியானதுனால மகர ராசிக்கு உண்டான பலன்களையும் கொடுத்தார். 2024 கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கும்பராசியிலே வக்ரமாகிறதுனால ஒரே பலன்களை தருவார். இந்த சனீஸ்வர பகவான் 12 ராசிகளில் வரக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி ரீதியாக பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோவை முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம், இது கேதுவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 5 வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு 20 வருடங்கள் சுக்கிரதசை. 5 + 20 25. 25 வயசு வரைக்கும் சுக்கிரதசை நடப்பில் வந்துடும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல வக்ரமாகக்கூடிய சனீஸ்வர பகவான் படிக்கக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இது வரைக்கும் படிப்பில் ஏதாவது தடைகள் இருந்தால் அந்த தடைகள் இருக்காது. முயற்சி ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் இருந்து ஆட்சி பெற்று வக்ரமாகக்கூடிய காலங்களில் இது வரைக்கும் முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த முயற்சிகளுக்கு நிறைய தடைகளை கொடுத்துருக்கும். அந்த தடைகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது. 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். படிப்பு சார்ந்து எதனா கடன் கேட்டிருந்தால் கூட அந்த கடன் கிடைக்கும். உதவிகள் கேட்டிருந்தால் அந்த உதவிகள்லாம் கிடைக்கும். உடல்நிலை தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு உண்டு. சனீஸ்வர பகவான் 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். உடல்நிலை தொந்தரவுகளை ஒரு சிலருக்கு கொடுக்கும். மருத்துவ செலவுகள் கொடுக்கும். கவனமாக இருக்கணும். 4½ மாத காலங்களுக்கு சனி வக்ர காலங்களில் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுக்கிரதசை அப்படிங்கிறது 6ஆம் அதிபதி தசை, 11ஆம் அதிபதி தசை. இந்த லக்னத்துக்கோ இந்த ராசிக்கோ நன்மை செய்யாத தசை. சனி வக்ர காலங்கள் அப்படிங்கிறது மனதளவில் கொஞ்சம் பாதிக்கப்படும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில தடைகள் உண்டு. சனி வக்ர காலங்கள் அப்படிங்கிறது பெரிய நன்மைகளும் இல்லை, தீமைகளும் இல்லை. ஒரு சிலருக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். தொலைதூரங்களுக்கு போய்ட்டு வேலை பார்த்துட்டு வர அமைப்புகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். 25 வயசுக்கு மேலே 31 வயசு வரைக்கும் சூரிய தசை. சூரிய தசை அப்படிங்கிறது பாக்கியஸ்தானாதிபதி தசை. புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்கள் சூரிய தசையில் இருந்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையும். மன அழுத்தங்கள் இருக்காது, மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. சனி வக்ரமானா கூட பெரிய தீமைகள் கிடையாது. குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். 6 அப்படிங்கிறது நோய் நொடி, வம்பு வழக்குகள், ருண ரோக சத்ரு ஸ்தானம். இந்த இடத்துல குரு பகவான் இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லதில்லை. ஏன்னா ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், வண்டி வாகனத்தை சொல்லக்கூடியவர், தாயாரின் உடல்நிலையை சொல்லக்கூடியவர். இப்போ சனி வக்ர காலங்களில் வீட்டில் தாயாருக்கு உடல்நிலை ஒரு சில பேருக்கு பாதிக்கப்படும். மருத்துவ செலவுகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமணத்தில் ஒரு சில தடைகள் உண்டு. ஏன்னா 2 கிரகங்கள், ராஜ கிரகங்கள், சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதும் குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதும் அந்த அளவுக்கு நல்லதில்லை. இந்த காலகட்டங்களில் பெரிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். 3ஆம் இடத்துல சனி வக்ரமானா கூட நீங்கள் வேலை சார்ந்து முயற்சி பண்ணுறீங்களா, நீங்கள் முயற்சி அதிகமாக இருக்கணும். உங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் ஒரு கடன் பிரச்சனை தீரணுன்னா கூட அதுக்கு நிறைய மன உளைச்சல்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. இந்த நேரங்களில் நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. திருமணத்துக்காக முயற்சி பண்ணால் கூட பெரிய முயற்சிகளை எடுக்கக்கூடிய காலம். நிறைய மன சார்ந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். மன அழுத்தங்களை கொடுக்கும். சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். ஏன்னா விரயத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதும் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனியுடைய பார்வை இருக்கிறதும் இந்த நேரங்களில் நிறைய மன உளைச்சல்கள் கொடுக்கும். சுப விரயங்கள் அதிகமாக கொடுக்கும். செலவுகள் அதிகமாக கொடுக்கும். நீங்கள் எது சார்ந்து முயற்சி பண்ணாலும் சரி அதுக்கு நிறைய செலவினங்களை கொடுக்கும். அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு சூரிய தசையில் இருந்தீங்கன்னாக்கா அரசாங்க வேலை வாய்ப்புகள்லாம் உறுதியாக கொடுக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்தி நல்ல அமைப்பில் இருந்துச்சுனாக்கா கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. இந்த நேரங்களில் 31 வயசுக்கு மேலே 41 வயசு வரைக்கும் சந்திர தசை. இது சந்திர தசை அப்படிங்கிறது அவயோக தசை. இது அஷ்டமாதிபதி தசை. இந்த ராசிக்கோ இந்த லக்னத்துக்கோ பெரிய நன்மைகளை செய்யாது. இந்த அவயோகம் செய்யக்கூடிய தசையில் சனீஸ்வர பகவான் வக்ரமாகும்போது வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அந்த வெளிநாடு வேலை வாய்ப்புக்கெல்லாம் ஒரு சில பேருக்கு தடைகளை கொடுக்கும். முயற்சிகள் நீங்கள் அதிகமாக போடணும். இந்த காலகட்டங்களில் தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் உண்டு.
திடீர் கடன் அடைக்கக்கூடிய சூழல் உண்டு. கடன் வாங்கி தான் கடன் கொடுப்பீங்க இந்த நேரங்களில். ஏன்னா விரயத்துக்கு குருடைய பார்வையும் சனியோடைய பார்வையும் இருக்கிறதுனால ஒரு இடத்துல கடன் வாங்கி இன்னொரு இடத்துல கடன் கொடுக்குற மாதிரி இருக்கும். தொழிலுக்காக நீங்கள் எதனா மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, ஒரு இடத்த மாற்றுறதோ இல்லை தொழிலை மாற்றுறதோ நினச்சிங்கனாக்கா, இந்த நேரங்களில் கொஞ்சம் இந்த முயற்சிகளை தள்ளி போகிறது நல்லது. சனி வக்ர காலங்களில் குரு இருக்கிற இடத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம். குரு அப்படிங்கிறது உங்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். ஒரு சிலருக்கு வந்து வண்டி வாகனத்து மூலிமா நிறைய செலவினங்களை கொடுத்தது இல்லையா, அந்த செலவினங்கள் இருக்காது. புதுசாக வண்டி வாங்குறவங்க, அதாவது வாகன மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஒரு சிலர் வந்து சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 8ஆம் அதிபதி தசை அப்படிங்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. வேலை செய்யக்கூடிய இடங்களை வந்து ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருந்தாலும் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். சம்பள உயர்வுகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கனாக்கா மன அழுத்தங்கள் இருக்காது, மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. இது வரைக்கும் வேலையில் இருந்து வந்த பதட்டம், பயம், அப்படி இல்லைனாக்கா வேலை அழுத்தங்கள், இதெல்லாம் வேலையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு சாதகமாக அமையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறதுனால இந்த சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு வந்து சுய ஜாதகத்தில் வந்து சந்திர பகவான் வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக இருந்தால் மட்டுமே இந்த சனி வக்கர காலங்களில் ஓரளவுக்கு நன்மைகள் உண்டு. இதே லக்னமாக இருந்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவயோகம் செய்யக்கூடிய லக்னமாக இருந்தீங்கன்னாக்கா சந்திர தசைங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்கா, கடன் பிரச்சனை மட்டும் கவனமாக இருக்கணும். உடல்நிலை தொந்தரவுகளை கண்டிப்பாக கொடுக்கும். இது எல்லா தசைக்காரர்களுக்கும் உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுப கடன்கள் அதிகமாக நடக்கும். இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சுப கடன்கள் அதிகமாக வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். வீடு கட்டுறதுக்காகவோ, வீட்டில் வந்து திருமணம் பண்ணி வைக்கிறதுக்காகவோ எல்லாத்துக்குமே வந்து சுப கடன்கள் அதிகமாக இந்த காலகட்டங்களில் நடக்கும். 41 வயசுக்கு மேலே 48 வரைக்கும் செவ்வாய் தசை. செவ்வாய் தசைங்கிறது நல்ல தசை, விரையாதிபதி தசை, 5ஆம் அதிபதி தசை இந்த ராசிக்கு. எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பயப்படவே தேவையில்லை. வீடு சார்ந்து முயற்சி பண்ணியிருந்தீங்கனாக்கா, மண் சார்ந்து முயற்சி பண்ணியிருந்தீங்கனாக்கா நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். வீடு வாங்கக்கூடிய யோகம், மனை வாங்கக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். மண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, உங்களுக்கு சாதகமாக அமையும். அதுவும் இல்லாத கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் எது சார்ந்திருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்திருந்தாலும் சரி, இல்லை வேறு ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு போயிருந்தீங்கன்னாக்கா அது வந்து சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். ஏன்னா ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெற்றி வாய்ப்புகளை கொடுப்பார். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எதிரி இருக்க மாட்டாங்க இந்த காலகட்டங்களில். நோய் நொடி பிரச்சனைகளும் அது இல்லாத கடன் பிரச்சனைகள் தான் இந்த குருபகவான் கொடுப்பாரே தவிர வெற்றி வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா சுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய குருபகவான் 6ஆம் இடத்துல மறையிறது நோயும் கடனும் கொடுக்கும். ஆனால் வெற்றி வாய்ப்புகள், கேஸு இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, வெற்றி உங்களதாக இருக்கும். இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த செவ்வாய் தசையில் இருந்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மாற்றம், இந்த லாபகரமான தொழில் இந்த காலகட்டங்களில் அமையும். நீங்கள் வேலை மாற்றணும், ஒரு இடத்த மாற்றணும்னா கூட இந்த காலகட்டங்களில் மாற்றலாம். சனி பகவான் வந்து வக்கரமாகத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. குரு 6ஆம் இடத்துல இருந்தாலும் தசை அப்படிங்கிறது 5ஆம் அதிபதி தசை, 12ஆம் அதிபதி தசை. இது வந்து விரையாதிபதி தசை. சுப விரயங்கள் அதிகமாக உண்டு. இடமாற்றத்துக்காக கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு செலவு பண்ணுவீங்க, தொழிலுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கொடுக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு வேகம் இருக்கும். இந்த நேரங்களில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்டு. 48 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணுதோ அது சார்ந்து தான் அது பலன்களை கொடுக்கும். அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும். 12 வீட்டில் எந்த கிரகத்தோட தொடர்பில் இருக்கோ அது சார்ந்து பலன்களை கொடுக்கும். அதனால் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் வந்து சனீஸ்வர பகவான் வக்கரமாகிறதுனால உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானோட வீட்டில் இருந்தோ, சனியோட தொடர்பில் இருந்தோ, சனிக்கு நட்பு கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி வக்கரமாகும்போது ஒரு சில தீய பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா கடன் பிரச்சனை கொடுக்கும், இல்லைனா கோர்ட்டு கேஸ் அதுமாரி எதனா கொடுக்கும். அதே சனிக்கு பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த ராகு பகவான் இப்போ கோர்ட்டு கேஸு வழக்குகள்லேருந்து தீர்ப்பாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடனடியான விடுதலை, கடன் பிரச்சனையிலேருந்து சால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இதே சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில். சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கோச்சார ரீதியாக உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்குது. வீடு கொடுத்த கிரகம் 6ஆம் இடத்துல இருக்குது. ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு தொழிலை மாற்ற வைக்கும்,
ஒரு இடத்த மாற்ற வைக்கும். சுப விரயங்கள் உண்டு. என்னதான் கெடுபலன்கள் கொஞ்சம் கொடுத்து கொண்டு இருந்தாலும் சுப விரயங்கள் அதிகமாக உண்டு. சுப விசேஷங்கள் அதிகமாக உண்டு. வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும். ஒரு பக்கம் வீட்டுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழலையும் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். எல்லாமே கடன் சார்ந்து தான் அமையும். 2 கிரகங்கள், அதாவது 3ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரமாகும் போதும் 6ஆம் இடத்துல சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியாதிபதி லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறதுனால பெருசாக வெற்றி வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் சுப விரயங்கள் அதிகமாக கொடுக்கும். கடன் பிரச்சனை கொடுக்கும். ஒரு கடனை வாங்குவீங்க, ஒரு கடனை கொடுப்பீங்க. இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது மாதிரியான பலன்களை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் வாங்கணும் அப்படின்னாக்கா யோசித்து கடன் வாங்குங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த காலகட்டங்களில் வேண்டாம். குறிப்பாக பெண்களுக்கு மன அழுத்தங்கள் இருக்காது. மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள் இருக்காது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ரமாகி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு வேலைக்குமே நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. கொஞ்சம் வேகம் எடுக்கும். மன அழுத்தங்கள்லேருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க. உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். அதிகமான கெடுபலன் கொடுத்துச்சுனாக்கா உங்கள் லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் அதிகமான கெடுபலன்கள் கொடுக்கும். யோகம் செய்யக்கூடிய இடத்துல ராகு பகவான் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நிறைய பலன்கள் இல்லைனாலும் ஓரளவுக்கு குறைவான நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 66 வயசுக்கு மேலே 80 வயசு வரைக்கும் குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்லவே தேவையில்லை. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது பெருசாக தீமைகளை செய்யாது இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. ஏன்னா ராசியாதிபதி 4ஆம் அதிபதி வண்டி வாகன சேர்க்கையை கொடுக்கும். புதுசாக வாகனம் வாங்குறது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வண்டி வாகன சேர்க்கையை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு கடன் பிரச்சனைகள் தீர்த்து வைக்கும். நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த காலகட்டங்களில் தீர்த்து வைக்கும். இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சனி வக்ரமாகிறத பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. எல்லா விதத்திலையும் நன்மை தான் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. மருத்துவ செலவுகள் கம்மியாகும். 80 வயசில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா மருத்துவம் எடுக்கிறீங்கன்னாக்கா ட்ரீட்மெண்ட்லாம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் வீடு சார்ந்து நிறைய லோனெல்லாம் கட்டின்னு வந்திருப்பீங்களே, அதெல்லாமே கம்மியாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கம்மியாகும். 80 வயசுக்கு மேலே சனி தசை 19 வருடங்கள். இந்த காலகட்டங்களில் இருக்கிறவங்க சனி தசையில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல்நிலை தொந்தரவுகள் உண்டு. கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். நோய் நொடி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் யாருக்காவது பிரச்சனைகள் அதிகமாக இருந்துச்சுனாக்கா வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சுப விசேஷங்களில் கொஞ்சம் தடைகள் வரும். சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக 3ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரமானா கூட 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு பலன்களை கொடுப்பார். நன்றி.